சரி யார் படம் வந்து சங்கர் சார் ஜென்டில்மேன் காதலன் லுக் இன் த மிரர் நக்குல் மிரரில் பாரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலையா லைக் ஐ வில் டர்ன் இட் அரவுண்ட் கண்டிப்பாக சாகிறதுக்கு முன்னாடி ஒரு படமாவது ஹீரோவை நடிச்சு சாவேன் அந்த மாதிரி ஒரு வெறி இருந்தது இல்லை எனக்காக ஒரு க்ரௌடு நான் பார்க்குறேன் அண்ட் ஒரு சுனாமி மாதிரி வந்தாங்க சுனனா கூட இருந்தாங்க பின்னாடி இருந்தா அவ என் மேலே அங்கே 2 பேரும் இப்படி இருந்தோம் ஒரு குணா கமல் மாதிரி வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டுனால தான் அந்த படம் வந்து செலக்ட் பண்ணாங்க. என் அக்காவோட ரியாக்ஷன் நான் இன்னும் மறக்க மாட்டேன். ஏன்னா நகுல் நீ யாடா இது அக்கா மாதிரி இமிட்டேட் பண்ணி அது வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் லைஃப் வாஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. தேவயானி ஒரு நடிகை நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஷீ இஸ் மை மதர் ஸ்டோரி. சூரியவம்சம் படத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். சரத் சார், சரத்குமார் சார், விக்ரமன் சார் அவங்க கூட உட்காந்து நிறைய பேசியிருக்கேன். ஏய் டோன்ட் கால் மீ அண்ணா, கால் மீ அஜித். அது எப்படி? அண்ட் ஹி ஸ்மெல்ஸ் கிரேட். ரூம்குள்ளே வந்தானா காதல் யானை வருகிறான் ரேமோ ஒரு மெட்ரோ மாதிரி வச்சிருப்பாரு. ஒன் மோர் சார் கரெக்டாக தானே இருக்கேன். ஒன் மோர் காதல் யானை வருகிற தமன் பரத் அண்ட் மணி ஒரு கேங். அது நான் சித்தார்த் ஜெனிலே ஒரு கேங். ஆக்சுவலி பாய்ஸ் டூ மென் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. பட் நான் தமிழ்நாடோட ஷாருக் கான் சொல்லுவேன். ஹிந்தி படம் கட்ரீனா கேஃப், லிப் லாக். சப்போஸ் நான் அந்த ரோல் பண்ணியிருந்தேன் ஒரு ஹீரோ வந்திருக்க மாட்டான். இப்போ இந்த ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க மாட்டான். ஸோ ஒரு புது ஊருக்கு போகிறேன் நான். எப்படி பேசுவாங்க, ஏற்றுப்பாங்களா, அங்கே க்ரௌட் எப்படியெல்லாம் தெரியவே தெரியாது. பட் தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சென்னைக்கு ஸ்பெஷல் பெரிய நன்றி சொல்லணும். ஆக்சுவலி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருந்தது. மஞ்சள் வெயில் மலையிலே மெல்ல மெல்ல இருளுதே பலிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஏவி வந்து எங்கள் டீம் சார்பாக தமிழ்நாடு டீம் சார்பாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பார்த்துடலாமா சார்? ஷூர். யா நகுல், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லி செல்ல அட்ராசிட்டி செய்யற பாய்ஸோட கேங் மெம்பர். பாய்ஸையும் குறைச்சிட போடாதேம்மா. ஒரு பொண்ணு கட்டம் கட்டிட்டான்னு வச்சுக்கோ, அவன் ஐஸ்வர்யா ராய் இருந்தாலும் 6 மாசத்துக்கு கவுத்திடுவாங்க. காதல் யானையாக இலசுகளின் அப்பள இதயங்களை கொள்ளையடிக்கும் வாய்ஸ் கேங் மெம்பர். ஹீரோவா களமிறங்கிய முதல் படத்திலேயே லட்சக்கணக்கான கல்லூரி பெண்கள் இவர் மேல காதல் விழுந்தது எந்த ஹீரோவுக்கும் அமையாத ஜாக்பாட் விக்டரி. ட்ரெண்டிங் வைரன்ற வார்த்தைலாம் பிரபலமாறதுக்கு முன்னாடியே நாக்கமுக்கா தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி ஃபுல்லா அலற விட்டது தெரி ஹிஸ்டரி. மாசிலாமணியாக துருன்னு நடிப்புல அசத்தினவரு தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தும் படத்துல வசந்தாக அழுத்தமான நடிப்பால் கவனிக்க வச்சாரு. ஸ்டைலிஷ் பாடலா கூப்பிடுங்க நக்குலன்னு ஹாரிஸ் ஜெயராஜ்ல இருந்து யுவன் சங்கர் ராஜா வரைக்கும் இசையமைப்பாளர்களின் நம்பிக்கை பெற்ற சிங்கர். வேட்டையாடு விளையாடுல இவர் பாடின பாடல் செம்ம ஸ்டைலிஷான என்ட்ரி சாங். தமிழுக்கே புதுசு. சாக்லேட் பாய் நடிகர், ஸ்வீட் வாய்ஸ் பாடகர்னு ஒரு காம்போவா கிடைச்ச எங்க செல்ல ஹீரோ நக்குலோட ஜாலியா அரக்கடிக்க மீட் தி ஸ்டார் ஷோவுக்கு அன்போடு வரவேற்கிறது தமிழ்நாடு நோ. மகிழ்ச்சி. என்ன ப்ரோ ரெடியா? தேங்க்யூ. ஹவ் இஸ் இட் சார்? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய மெமரிஸ், நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் எனக்கு இதெல்லாம். சார் நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஷோவோட இது என்னன்னா நம்ம ஜாலியாக அட்ராசிட்டி பண்ணி உங்களோட லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறது தான் இது. ஐ ஹோப் நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லா செமையாக கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறோம். ட்ரை பண்ணுறேன். என்ன சார் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நைஸ். அண்ட் வந்து இப்போ இந்த ஏவியில் பார்க்கும்போது சார்
அப்படியே இங்கேருந்து ஒரு ரிவைன் போகலாம். உங்கள் காலேஜ் டைம், ஸ்கூல் டைம் இதெல்லாம் எப்படி துருவான நக்குல் தானா? ஐ எம் ஆக்சுவலி வெரி ஷை கைண்ட் ஆஃப் அ பர்சன். நான் ரொம்ப ஒரு எல்லாரும் நினைப்பாங்க ஸ்கூலில் கூட எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க தட் நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட், ஃப்ரெண்ட்லி. பட் ஆக்சுவலி ஐம் வெரி அது ஒரு நர்வஸ் எனர்ஜின்னு அப்படி இருந்தது. ஸோ அந்த துரு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு அப்போ ஒரு நர்வஸ் எனர்ஜி இருந்தது. ஓகே, அப்போ அந்த பாய்ஸ் படத்தில் வரதெல்லாம் சும்மா ஆக்டிங்காக தானா? பாய்ஸ் சென்னைக்கு வந்து நான் அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் நான். அண்ட் அப்போ தான் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் இப்போ தான் சேர்ந்தேன் நான். ஸோ எனக்கு லாங்குவேஜ் அவ்வளோ பெருசாக எனக்கு வரல அப்போ. தமிழ் ரொம்ப புதுசாக இருந்தது. பாய்ஸ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட லாங்குவேஜே ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பாம்பேயில் பிறந்த பையன் திடீர்னு ஒரு 15-16 ஏஜில் வந்து சென்னைக்கு வராரு. சினிமா எல்லாம் மைண்ட்லேயே இல்லை எனக்கு. ஐ ஹேட் நோ ஐடியா ஃபார் சினிமா. அக்கா வந்து நடிகை இருக்காங்க, ஓகே. பட் நான் சினிமாவில் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நான் பிளானே பண்ணல அது. அப்போ ஹவு டிட் ஜூஜு ஹேப்பன்? ஒன் மார்னிங் ஷீ டோல்ட் மீ, நக்குல் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்கு. லைக் ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்னா? அப்படின்னா என்ன? ஸ்க்ரீன் டெஸ்ட்னா ஏதோ ஆடிஷன் பண்ணுவாங்க. ஆடிஷன் என்ன பண்ணணும், ஏதோ பண்ண சொல்லுவாங்க, நீ போ. சரி, யார் படம் அது? சங்கர் சார், ஜென்டில்மேன், காதலன், லைக் ஆமாம். சரி, அம்மா என்ன விளையாடுறீங்களா? லைக் நோ ஐ கான்ட் கோ தேர், அதெல்லாம் பண்ண மாட்டேன். நோ நீ போடா, நீ போ. சரி ஓகேன்னு சொல்லி நான் போனேன். அங்கே கூட வந்து போனதுக்கப்புறம் தேவர் லைக் இந்த கேரக்டருக்கே வந்து 1000 பாய்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ கூட ஸ்டார்டிங்லேருந்தே நோ சான்ஸே இல்லை, எனக்கு கிடைக்காது. எனக்கு சினிமா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பட் சில விஷயம் பண்ண சொன்னாங்க. தே ஜஸ்ட் கேவ் மீ ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இந்த டைலாக் சொல்லுங்கள், இந்த பாட்டு பாடுங்க, கொஞ்சம் வீடியோவில் எதுவும் உங்களை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அப்போ எனக்கு லாங்குவேஜ் சுத்தமாக வராது. லைக் இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் ஃபார் மீ. ஏதோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ நியூ கிடைக்காது. ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஃபீலிங் லைக் இம்பாசிபிள், கிடைக்காது. பட் கேம் ஹோம், அம்மா கிட்ட வந்து போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இது பிடிக்கல, அதெல்லாம் நாட் பாசிபிள், அது ஹீரோ இல்லை, அது மாதிரி சும்மா போய் சொன்னேன் நான். பிகாஸ் டு சேவ் த எம்பாரஸ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து தே கால் மீ அண்ட் டோல்ட், நீங்கள் பாய்ஸில் இருக்கீங்க. ஷாக் ஆகிட்டேன், என்ன வாட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். பட் ஸ்கூலில் எனக்கு மெயின்லி அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்குள்ள இவ்வளோ இருக்குது அந்த ஒரு ஐ ஜஸ்ட் காட் டு நோ மை செல்ஃப் பெட்டர் இன் ஸ்கூல். ஆமாம். இப்போ பாய்ஸ் வந்து நடிச்சாச்சு, எல்லாமே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பெரிய ஹிட்டு, நிறைய வந்து பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை தேடி வந்திருக்கும். இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பாய்ஸோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணுறது இட் வாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் சச் அ பிக் திங். ஏன்னா ஸ்பாட்டில் சங்கர் சார் இஸ் அ வெரி வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள் பர்சன், ஒரு ஜாலியான பர்சன். அவர் ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை, ஆப்வியஸ்லி ஒரு ப்ரொஃபஷனல் அவர். பட் எங்களை வந்து தப்பாக யாரும் ட்ரீட் பண்ணல. நீங்கள் புது பசங்க அந்த மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணவே இல்லை, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு கேரவேன் எல்லாம் கொடுத்தாங்க அவங்க. For news people like that, that is very rare. I don't think it was ever there. It was a very fresh experience for me. But, and like I said, ஒரு responsibility வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். But I remember last day of shooting, Shankar sir வந்து எல்லாருக்கும் லைனில் நிற்க வச்சு, congratulations, all the best for your career, all the best for your career. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து லைக், ஓ கரியர், இதுக்கப்புறம் என்ன? ஓகே, காலேஜ் எல்லாம் ஓகே, பட் இதுக்கப்புறம் என்ன? நான் பைலட் அண்ட் ஆர்மி ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போ சினிமா பிடிச்சி போச்சு. இட் வாஸ் வெரி நைஸ், ஸ்டார்ட் கேமரா ரோலிங், ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. தட்ஸ் when I started thinking. ஸோ ஐ தாட் ஓகே, இப்போ சினிமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதில் அப்படியே போகலாமேன்னு சொல்லி பார்த்தா பாய்ஸ் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்தது, எல்லாருக்கும் என் கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, பட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரோல்ஸ் வரல. அண்ட் ஐ ஸ்டார்டட் ரியலி லுக்கிங் அட் ஆக்டிங் ஆஸ் ஒரு சீரியஸ் கைண்ட் ஆஃப் திங். காமெடி, வெறும் காமெடி, ஃபேட் காமெடி அந்த மாதிரி இல்லாமல் ரியலி சம்திங் ஏதாச்சும் நல்லா பண்ணணும்னு சொல்லி ஐ வாண்டட் டு டூ. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸ் வரல. ஸோ ஐ ட்ரைட் நிறைய வெயிட் பண்ணேன். நிறைய பேர் வந்து ஐ காட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் இட் வாசன்ட் டு மை லைக்கிங், மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நிறைய பேர்கிட்டையும் கேட்டேன், லைக் வாட் ஷுட் ஐ டூ, ஐ வாண்ட் டு டூ ஹீரோ நடிக்கணும். அண்ட் மெனி பீப்புள் வெரி ஆனஸ்ட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னாங்க, லைக் நீ லுக் இன் த மிரர் நக்குல், மிரரில் பாரு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலையா. லைக் அது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன் நான். லைக் மேபி சரி, இப்போ டைம் இருக்குது, அந்த டைம் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாமே. I'll start working on myself. Overweight, start dropping. அப்போ கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. 3 to 4 years. 5 years almost. படம் ரிலீஸ் ஆகும்போது 5 years. 5 years. So ஒன்றுமே it didn't work out. But I started changing.
அண்ட் லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் சங்கர் சார் மறுபடியும் யூனோ பாடு நக்குல், நீ நல்ல வாய்ஸ் இருக்கு, நீ பாடுன்னு சொல்லி ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. தென் த்ரூ தட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ இருந்தது KTVயில். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு அந்த டிரெக்டர் என்ன வர சொன்னார், PB பிரசாத். ஓகே. நிறைய பேர் சொன்னாங்க அவரால் பண்ண முடியாது. ஸோ ஒரு எல்லாம் நெகட்டிவாக நான் வந்து ஒரு ஐ வில் டர்ன் இட் அரவுண்ட். கண்டிப்பாக சாரத்துக்கு முன்னாடி ஒரு படமாவது ஹீரோவை நடிச்சு சாவேன், அந்த மாதிரி ஒரு வெறி இருந்தது. ஸோ அந்த வெறி வச்சு லக்கிலி ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் என்னை பார்த்த உடனே ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆனேன், PB பிரசாத் சார்ன்னு பார்த்துட்டு, ஹீரோவை நடிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் எனக்கு அந்த மாதிரி யாராச்சும் கேட்டாங்க. இது இட் வாஸ் அ மியூசிக் டு மை இயர்ஸ். அண்ட் எந்த ஒரு ஐ டோன்ட் நோ எனி திங், ஜீரோ, ஒன்றுமே ஸ்டோரி கூட ஒன்றுமே சொல்லலை. நான் வந்து எஸ் அப்படி சொல்லிட்டேன். அது கூட யோசிச்சு சொல்ல, அப்படியே தானாகவே வந்தது. எஸ் நான் பண்ணுறேன். அவர் சொன்னார் தட் இந்த படம் வந்து ஒன்று பெரிய ஃப்ளாப் ஆகும், இல்லைன்னா பெரிய ஹிட் ஆகும். அண்ட் நீ நிறைய வேலை செய்யணும்னாக்குள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு 10 கிலோ குறைக்கணும் நீ. லைக் என்னடா சொல்லி அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் ஓகே இன்னும் ஷேப்பில் தான் இருக்கேன், இதுக்கு மேலே நான் 10 கிலோ. பட் பண்ண வச்சுட்டாரு அவர். ஸோ என்ன கேஜிலேருந்து என்ன கேஜிக்கு வந்தீங்க நீங்கள் ஃபைனலி? அப்போ ஆக்சுவலாக ஆனஸ்டாக நான் வெயிட்டை பார்க்கல. ஐ வுட் ஹவ் பீன் இன் ஹண்ட்ரட்ஸ் ஃபார் ஷுர். பட் ஐ டிட் லூஸ் அரௌண்ட் 15 கிலோஸ். ஓகே. அண்ட் பட் 10 கிலோஸ் நான் 1 மந்த்தில் லூஸ் பண்ணேன். ஃபார் காதலில் விழுந்தேன். ஃபார் காதலில் விழுந்தேன். அது ஆனஸ்ட்லி 10 கிலோஸ் ஐ லாஸ்ட் அண்ட் இட் வாஸ் த வர்ஸ்ட் திங் டு டூ. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பட் டூ ஆர் டை சிச்சுவேஷன், அந்த மாதிரி மொமெண்ட்டை கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக. அண்ட் அவ்வளோ வெறி இருந்தது சினிமா மேலே, அண்ட் ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தது, ஐ கேன் டூ திஸ். அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேலே வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நம்பிக்கை இருக்காது. நீங்கள் சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்குது. நான் நினச்சேன் ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். காதலில் விழுந்தேன் ஹேப்பன். நீங்கள் சொன்னீங்க ஓகே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்ணலாம், ஃபிங்கர் கிராஸ்ட் எல்லாமே சொன்னாலுமே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு லேட்டராக ஆட் ஆச்சு, சன் பிக்சர்ஸ். ஆமாம். டக்குன்னு சன் பிக்சர்ஸ் வருது. அந்த டைமில் இருந்த பிக் ஹீரோஸை விட ஒரு ப்ரொமோஷன் வந்து அவங்க பண்ணாங்க, எல்லாருக்குமே ரீச் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் தான் அந்த படத்தோட ஹீரோ. அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டுனால தான் அந்த படம் வந்து செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இன்னும் ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸ்க்கு போனேன். டிரெக்டர் சொன்னார் போய் மீட் பண்ணு, போய் பேசு. நான் போய் பேசினேன். நான் சொன்னேன் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் உங்கள் கையில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு டூ இட் பண்ணுங்கள் சார், நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இட் இஸ் வாட் ஐ ஃபீல். நீங்கள் படத்தை பாருங்கள், இஃப் இட்ஸ் ஓகே வித் யூ ஐ எம் தேர் ஃபார் யூ சார். இல்லை நல்லா இருக்கு நக்குல். பட் நாக்குமுக்கா அந்த சாங் பெரிய ஹிட்டு. பட் ரீஷூட் பண்ணோம் அந்த சாங் வந்து அது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி நாக்குமுக்கா வாட் யூ சேயிங் இஸ் ஆமாம் வித் இஸ் டைப் வெர்ஷன் 2. நீங்கள் பார்க்குறது வந்து வெர்ஷன் 1 ஆப்வியஸ்லி அப்போ அந்த பட்ஜெட் இல்லை. ஓகே. டான்சர்ஸ் ஒரு 4 பேர் பின்னாடி இருந்தாங்க, செட் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது அது பாவம். ஸோ ஐ செட் ஓகே சார் நான் பண்ணுறேன். ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் உள்ள வந்தார். ஓகே. அண்ட் அப்படியே ஆயிடுச்சு அது. இட் ஜஸ்ட் ஹேப்பன். பட் சன் பிக்சர்ஸ் ஆமாம் அது கூட லைக் எனக்கு அந்த லைனப் கூட ஞாபகம் இருக்குது. பட் நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் ஒரு லைனப் இருந்தது. வி வர் த லாஸ்ட் டு கம் இன். எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட்டில் போட்டாங்க. ஓ கடைசியா காதலில் விழுந்தேன். ஆமா காதலில் விழுந்தேன். சரி இந்த படம் வச்சு லான்ச் பண்ணிடலாமே, இந்த சாங் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, என் படம் கூட நல்லா இருக்கு, இதை வச்சு பண்ணலாமே. இட் வாஸ் a very big boon, blessing தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருப்பீங்கல்ல, நான் நடிச்சிட்டேன் படம் வந்துருச்சு அப்படின்னும் போது இப்போதான் நிறைய அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குற அந்த கல்ச்சர்லாம் நிறைய கிரியேட் ஆயிருக்கு. நீங்க போய் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் போய்? இல்லை ஆக்சுவலி ப்ரமோஷனுக்காக போனேன் நான். எனக்கு ஞாபகம் இருக்குது, கமலா தியேட்டருக்கு போனேன் நான். அண்ட் யூஸ்வலாக வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து பின்னாடி ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்க்ரீன் கிட்ட இருக்க பக்கத்தில் இருக்கிற டோரை வச்சு உள்ளே போவாங்கல்ல, அது மாதிரி பண்ணல அவங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே அனுப்பிட்டாங்க அவங்க. உள்ளே போன உடனே நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு க்ரௌடு, எனக்காக ஒரு க்ரௌடு நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு சுனாமி மாதிரி வந்தாங்க. அப்படியே முடி எடுக்கிறாங்க, கண்ணவை பிடிக்கிறாங்க, எல்லாம் இழுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தாட்டே இல்லை. சுனனா கூட இருந்தா பின்னாடி இருந்தா, அவ என் மேல நாங்க 2 பேரும் இப்படி இருந்தோம். ஒரு குணா கமல் மாதிரி வேணும். செம்மையா இருந்திருக்கும். அந்த சக்ஸஸ் பார்த்த உடனே நான் ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகே. ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக். லைக் எல்லாரும் வெளில வருவாங்க, நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டேன். ஓ மை காட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஒன்று இருந்தது. இட் கைண்ட் ஆஃப் மேட் இட் ரிவர்ஸ் ஃபார் மீ.
பட் ஓகே அதுவும் பண்ணணுமே சொல்லி ஐ ஜஸ்ட் கெப்ட் ஃப்ளோயிங் அண்ட் தென் மாஸ்லாமணி ஹேப்பன். அவங்களே சன் பிக்சர்ஸ் வந்து இமீடியட் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு, அடுத்து இவர் ஒரு படம் பண்றாரு கமர்ஷியல் ஒரு காமெடி. ஏன்னா காமெடி அதுல இல்ல, அதுல இல்ல, இதுல வந்து சந்தானம் இருக்காங்க, ஒரு காமெடியா ஒரு டிராமா ஒரு ஃபேமிலி எல்லாருமே உள்ள வர ஒரு படம் அப்படின்னும் போது லைக் நீங்க ப்ராப்பரா இப்படி ஒரு படம் பண்ணலாம்னு பண்ணீங்களா இல்ல இட் ஹேப்பன் டு யூ? இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். மனோகர் சார் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணாரு, இன்னும் ஞாபகம் இருக்குது. டி நகர் டிசி மேனரில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 1 hour நானும் நிறுத்தல அவரும் நிறுத்தல, ஜஸ்ட் கெப்ட் கோயிங். சூப்பராக இருந்தது. செட் சார் கண்டிப்பாக அது படம் பண்ணி ஆகணும் சார் சொல்லி இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ ஓகே இப்போ அது கொஞ்சமாவது காம் டவுன் ஆனீங்களா? ஓகே இது ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி? ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ரியலி இன்வால்விங் மை செல்ஃப். ஓகே நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அண்ட் சங்கர் சாரோட ஒரு ஃபிலாசபி வேறு மைண்டில் ஒன்று இருந்தது. நான் இங்கே 100 படம் பண்ண வரல, 10 படம் பண்ணால் கூட சூப்பராக பண்ணும், அந்த லாஜிக்கோட நான் போனேன் நான். பட் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக ஒரு படம் ஒன் அட் அ டைமில் பண்ணிட்டு இருந்தீங்க? எஸ் ஆமாம். ஏன்னா குவாலிட்டி இஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி ஃபார் மீ எப்பவுமே. அண்ட் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸும் அந்த மாதிரி வரல டு பி ஆனஸ்ட். எல்லாம் நியூ டிரெக்டர்ஸ் வந்தாங்க அண்ட் அதில் என்ன வந்ததோ அதை வச்சு தான் வாட் எவர் ஸ்ட்ரக் லைக் ஓகே ஃபைன் இது நல்லாயிருக்கும், ஓகே அதை வச்சு தான் போனேன். யாருமே வந்து இந்த படம் சூப்பர் ஃப்ளாப் ஆகும் சொல்லி சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன், ஜஸ்ட் கெப்ட் ஹேப்பனிங். ஓகே அதான் பேக் டு பேக் ஹிட்டு. ஸோ அடுத்து மேலும் மேலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு நம்ம படம் மேலே அப்படின்னும் போது சில படங்கள் சரியாக போகல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இட் வாஸ் வெரி ஹார்ட் நிஜமாவே. ரொம்ப அப்செட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து நிறைய லைஃப் கொடுத்து நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு படத்தில். 3 months உங்கள் லைஃப் ஒரு படத்தில், ஒரு டீம் ஒரு க்ரூ எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, டே நைட் ஷூட்ஸ் இருக்கும். யாருமே வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் அது சரியாக போகலன்னா கண்டிப்பாக ஒரு அப்செட் கண்டிப்பாக இருக்கும். லைக் என்னடா எங்கே தப்பாக போச்சு. பட் ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து யூஸ்வலாக ஆக்டர்ஸ் மேலே தான் ஃபுல் ப்ளேம் இருக்கும். லைக் அவர் சரியாக பண்ணல, படம் சரியாக சூஸ் பண்ணல அப்படிலாம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு படம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 people have worked for it. பட் ஆக்டரோட ஃபேஸ் வச்சு நீங்கள் காட்டுறீங்க. பட் இட்ஸ் நாட் மை திங் அட் ஆல். சக்ஸஸ் இருக்கும் போது வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் சூப்பர், நீங்கள் தான் கிங், நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வரும்போது டக்குன்னு வந்து எல்லாமே அப்படி கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாம் நடந்தது. எனக்கு வந்து படத்தை பற்றி ரிவ்யூஸ் நான் படிச்சிருக்கேன், பட் என்னை பற்றி அந்த ரிவ்யூஸில் வந்து யாருமே அந்த மாதிரி சொல்லலை. ஸோ அது ஒரு சேஃப் ஜஸ்ட் மிஸ். ஆமாம் நல்லா பண்ணியிருக்காரு, எனர்ஜெட்டிக்காக இருக்காரு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் யாருமே தப்பாக சொல்லலை. லைக் ஆக்டிங் வரல, ஒரே மாதிரி நடிக்கிறாரு, அந்த மாதிரி யாருமே எதுவும் சொல்லலை. ஸோ லக்கிலி அந்த விஷயத்தில் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. பட் ஃபில்ம் ஆமாம் சரியாக போகலன்னா அஃப்கோர்ஸ் யூ டூ ஃபீல் இட். எனக்கு ஞாபகம் இருக்குது, விஷாலோட ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருக்கேன். அவர் சொன்னார் தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன், ஒரு ஃப்ளாப் வந்தது. ஹிட்ஸ் வரும்போது பக்கத்து ரூமில் ஃபுல் புக்கேஸ் எல்லாம் இருக்கும். ஃப்ளாப் ஆனோடனே ஒரு கூட வரல அந்த ரூம்குள்ள. அது உண்மைதான். அது இட் ஹேப்பன் டு யூ? இட் டஸ், ஆஃப் கோர்ஸ் இட் டஸ். இட் இஸ் ட்ரூ. நகுலுக்கு வந்து நிறைய படங்கள் சரியாக போகல, ஒரு அன்சக்சஸ்ஃபுல் கெரியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் பேசினாலுமே நாங்கள் ஒரு லிஸ்ட்டை வச்சு பார்த்தோம். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 20 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க உங்களோட சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ 20 yearsல நீங்கள் வந்து 11 films பண்ணியிருக்கீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 10, அதில் ஒரு படம் வந்து தெலுங்கு. ஸோ மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 9 films. அவுட் ஆஃப் 9 5 படம் ஹிட் உங்களுக்கு. ஸோ நக்குலுக்கு வந்து 65% வந்து சக்சஸ் ரேட் வச்சிருக்காரு அவரோட கெரியர்ல. நாட் பேட், வெரி குட், தேங்க் யூ. 2 படம் பேக் டு பேக் ஹிட். வல்லினம், தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தம் வந்து பேக் டு பேக் ஹிட். அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய கேப். ஏன் அந்த கேப் இப்போ? ஆக்சுவலாக எனக்கும் ஐடியா இல்லை. ஐ டோன்ட் நோ வை தோஸ் கேப்ஸ் ஹேப்பன். ஓகே, எனக்கும் தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசை தான். பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரணும், அதுக்கேற்ற மாதிரி டிரெக்டர்ஸ் வரணும். ஐ டென்ட் ரியலி கெட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தம் எனக்கு இட் வாஸ் இப்போ கூட நிறைய பேர் வந்து பார்த்தா அந்த இன்ஜினியரிங் படம், அந்த ஆண்டனா நீங்கள் ஏறுவீங்க அப்படி சொல்லும்போது இட் இஸ் வெரி எனக்கு ஒரு இட்ஸ் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. பட் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி வரல. இல்லை நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அண்ட் சும்மா பண்ணுறதுக்காக பண்ணணுமேன்னு சொல்லி நான் பண்ண விரும்பல. ஸோ நிறைய இன்டென்ஸான படங்கள் பண்ணாலும், கேரக்டர் ஓரியன்ட், கான்டென்ட் ஓரியன்ட் படங்கள் பண்ணாலும் ஒரு விஷயம் நகுல் கிட்ட வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ரொமான்ஸ். ஸோ எப்படி அந்த ரொமான்ஸை வந்து பிடிக்கிறீங்க? அதுவும் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐடியாவே இல்லை. ஐ டோன்ட் நோ. பண்ண சொல்கிறாங்க, ஓகே. நிஜமாவே நான் ஐடியா இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் இந்த மூமெண்ட், இந்த மூட், அதுக்கேற்ற மாதிரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ்
நானும் சினிமா பார்ப்பேன், நிறைய ஆக்டர்ஸை பார்ப்பேன், நிறைய ஆக்டர்ஸ் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீனுக்கு இது ஷார்ட்க்கு இது நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இட் வாசன்ட் லைக் இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்க. லைக் காதலில் விழுந்தேன் படத்தில் வந்து அவங்க ஏதோ 2 ஃபைட் தான் வச்சுருந்தாங்க. பட் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இருக்கும், நான் சூமோ மேலே ஒரு ரோல் அடிப்பேன். ஆமாம், சூமோ தட்டிட்டு போய்டும், நான் அப்படியே ரோல் அடிப்பேன் மேலே. அந்த டிரெக்டர் அதை பார்த்துட்டு ஹே ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறாங்க இவன் சொல்லிட்டு they increase the fight. ஸோ 4-5 ஃபைட் ஆகிட்டாங்க படத்தில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஈவன் ஐ காட் டு நோ, ஆமாம் இல்லை ரோல் அடிக்கிறேன், வாவ் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறேன், கண்ணாடியெல்லாம் உடைக்கிறேன், வாவ். அதே மாதிரி டான்ஸ் கூட நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க டான்ஸ் பண்ணுறாரு, நல்ல டான்ஸர். ஐம் நாட் அ ட்ரெயின் டான்ஸர். ஓகே, அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்தது. ஓகே, கல்ச்சர்ஸில் ஸ்கூலில் ஸ்டேஜில் ஆடின மாதிரி இப்போ இது பண்ண சொல்கிறாங்க, அது மாதிரி பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங். ஸோ நானே நிறைய விஷயம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஸ் த ப்ராசஸ் ஹேப்பன். நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலாக வந்து பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ப்ரொஃபஷனலாக பேசியிருக்கோம். எங்ககிட்ட செட் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கு. ஓகே, இதில் வந்து உங்களோட ஃபேமிலி சார்ந்த ஃபோட்டோஸ் இருக்கலாம், உங்களோட மொமெண்ட் சார்ந்த ஃபோட்டோஸ் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஷூர். ஓகே, இது எப்போ நடந்தது? அக்காவே பயங்கர குட்டியாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஐ திங்க் 3-4 இயர்ஸ் இருப்பேன் நான். ஆக்சுவலாக அந்த டைமில் லைஃப் வாஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இட் வாசன்ட் ஈஸி லைஃப் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் நாங்கள் அந்த டைமில். அண்ட் அப்பா அம்மா நிறைய 2 ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சொல்லி. அப்பா இம்போர்ட் பிஸ்னஸ் இருந்தது அப்பாவுக்கு. பட் அது சரியாக போகல. ஸோ நிறைய கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தது. ஆமாம், இட் வாஸ் மை மதர் தான். என் அம்மா வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தேவயானி ஒரு நடிகை நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஷீ இஸ் மை மதர் இஸ் த ரீசன். அவங்க வந்து வெரி ஸ்ட்ராங் உமன். மை மதர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன், வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். என் அப்பா கூட வந்து லக்ஷ்மி என்ன லக்ஷ்மி பண்ணுறது, அம்மா தான் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு ஃபைட்டர் உமன் ஷி வாஸ். அந்த தள்ளி விட்டதே அவங்க தான் இல்லை, அவங்களே தான். அண்ட் அக்கா கூட வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பா சைட் ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. சினிமா ஹீரோயின் நூ அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அம்மா சொன்னாங்க, சும்மா இருங்க, பொண்ணு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவளுக்குள்ள ஏதாச்சும் பண்ணணும், வெளில வரணும், லெட் ஹர் எக்ஸ்ப்ளோர் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அம்மா தான் புஷ் பண்ணாங்க. பட் அந்த டைமில் அந்த டிசிஷன் எடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். ஆமாம். நெக்ஸ்ட் போகலாம். அது நீங்களா அந்த? ஆமாம், நடுவில். ஆமாம், என் அண்ணா மயூர், அக்கா. இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலி. லைக் எல்லாமே இருந்தது லைஃப்பில். அக்காவுக்கு ஒரு தனி மரியாதை, எப்பவுமே பிக் மரியாதை. லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. லைக் அக்கா அம்மா வந்து சில டைம் வந்து 6 months நான் பார்க்கல. ஏன்னா ஷூட்டிங். ஆமாம்மா, நாங்கள் அப்போ பாம்பேயில் இருந்தோம், நானும் அண்ணன் அண்ட் அப்பா. அவங்க ஷூட்டிங்கில் இருப்பாங்க, கேரளாவில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க. ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், ஃபேமிலி ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நாங்கள் வந்து தேடணும், ஏதாவது நீங்கள் அக்காவோட ஷூட்டிங் போன மொமெண்ட்டில் அந்த ஃபோட்டோவாக இருக்கா அப்படிலாம் தேடணும். பட் கிடைக்கல. நீங்கள் போகலையா அந்த மாதிரிலாம் ஷூட்டிங்லாம்? எனக்கு அப்போ எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வருவாங்க ஸ்பாட்டுக்கு, ஒரு 5 minutes அப்படி ஆயிடுவாங்க. ஏன்னா ஸ்பாட்ல வந்து நீங்கள் சும்மா உட்காந்தா இட்ஸ் நோ யூஸ். ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி சந்தோஷம் அது. ஸோ அக்காவோட ஒர்க்கிங் சூரியவம்சம் படத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். சரத்குமார் சார், விக்ரமன் சார் அவங்க கூட உட்காந்து நிறைய பேசியிருக்கேன். அந்த காதலா சாங் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் ஷூட்டிங் நான் பார்த்தேன். சிவசங்கர் மாஸ்டர், லேட் சிவசங்கர் மாஸ்டர், அவங்க எடுக்கிற விதம் நிறைய நானும் கேட்பேன். சார் அது ட்ராலி சார், இப்போ இது ஜம்ப் ஷாட்ஸ் தானே, அப்படியெல்லாம் கேட்பேன். அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. வா நக்குல் இப்படியெல்லாம் சொல்றாரு, பெரிய டேரக்டரா வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களா? நோ சொல்லலை. பட் ஆக்டரா வருவான் இவன் அப்படின்னு சொன்னாங்க சில பேர். பட் ஐ ஹேட் நோ. இன்னமும் அந்த ஸ்பென்சர் பிளாஸாக்கு போனா இந்த போஸ் எடுத்து போட்டோ எடுக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த போஸ் வச்சு போட்டோ எடுத்து ரியலி பெஸ்ட் டைம்ஸ். ஒரு ஃபேமிலி எனக்கு இவங்க. இப்போ அவ்வளோவா பேசுறது இல்லை, இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு தனி மரியாதை இருக்கு. ஐ டூ கேர் அபவுட் தெம், வாட் எவர். ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் தெம் ஆல்சோ. அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நானும் பார்ப்பேன். லைக் சித்தார்த், பரத், மணி, தமன், அப்போ சாய், இப்போ தமன். பட் அந்த டைம் எப்படி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்? ஒரு எல்லாருமே ஆல்மோஸ்ட் சின்ன பசங்க, காலேஜ் இந்த டைம்ல தான் இருப்பீங்க. ஒரு எப்படி அட்ராசிட்டி தானா ஃபுல்லாவே? தமன், பரத் அண்ட் மணி ஒரு கேங். அது நான் சித்தார்த், ஜெனிலியா ஒரு கேங். இருந்தாலும் இவங்களால தான் நான் சர்வைவ் பண்ணேன் அந்த படத்தில். தே வர் வெரி ஹெல்ப்ஃபுல். யூனோ நீ பண்ணிடுவேடா, நீ கவலைப்படாத, அப்படிலாம் ஒரு சப்போர்ட். அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் தட். அண்ட்
எல்லாருமே புதுசாக இருந்தோம். சித்தார்த்க்கு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஒரு அசோசியேட் டைரக்டர், மணி சார் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. அண்ட் நிறைய கைட் பண்ணார் அவர். இட் வாஸ் ஃபன். அது டஃப் டைமில் கூட, ஏன்னா சங்கர் சார் முன்னாடி பண்ணுறோம் அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் இது. ஏஎம் ரத்னம் சார் ப்ரொடக்ஷன், ஸ்ரீ சூர்யா மூவிஸ், ரெஹமான் சார் மியூசிக். ஸோ அதெல்லாமே ஒரு ப்ரெஷர் இருந்தது. பட் they were very supportive and I'm glad நான் உங்க கூட அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். மீட் பண்ணீங்க நீங்க எல்லாரும் ஒரு கேங்கா மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. பர்சனலா அப்பப்போ பேசுவோம். இங்க மணியோட ரீசென்ட்லி பேசினேன் நான், தமனோட பேசினேன் நான், சிட்டோட அப்பப்போ ஹை ப்ரோ அப்படி. பரத் கூட ஆமா. பட் நாட் லைக், இட்ஸ் நாட் லைக் தட் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட்ஷிப். ரெஸ்பெக்ட் இருக்கு. மை பியூட்டி. அந்த ஃபோனோட மாடலை வந்து நாங்கள் தேட கண்டுபிடிச்சோம். அது வந்து இல்லவே இல்லை, அது எங்கேனே தெரியல. ஸோ அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து, ஸோ அப்பத்துலேருந்தே யூ ஆர் லவர்ஸ்? யா ஹியர் எஸ் அஃப்கோர்ஸ். ஷீ இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸிங் இன் மை லைஃப், ஸ்ருதி. அப்படி முடிச்சிட முடியாது, எலாபரேட் பண்ணுங்க, எவ்வளோ பெரிய டாபிக் அது. எங்கே ஸ்டார்ட் பண்ணது இல்லை. வி மெட் ஒரு ஃப்ரெண்டோட, நான் ஒரு வீட்டுக்கு போவேன். நான் அந்த ஃப்ரெண்ட், என்ன ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு மாதிரி ஃபேமிலி எனக்கு. அந்த வீட்டுக்கு ஸ்ருதியும் வருவாள். ஓகே. பட் நான் அவளை பார்த்ததே கிடையாது. லைக் ஷீ யூஸ் டு கம் அண்ட் மீட், ஆண்டியை மீட் பண்ணுவாங்க. நான் வந்து ஃப்ரெண்டோட இருப்பேன். ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க, நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3 years ஐயோ ஒரே வீட்டுக்கு வருவோம். நான் ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. இட் வாஸ் சடன்லி. பட் ஆண்டி என்கிட்ட சொல்லுவாங்க, நகுல் அந்த ஒரு பொண்ணு இருக்கா ஸ்ருதின்னு, ஷீஸ் பர்ஃபெக்ட் ஃபார் யூ, ஷீஸ் பர்ஃபெக்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படின்னு இருப்பேன். பட் ஸ்ருதிக்கிட்டே அதே மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பையன், அந்த பாய்ஸில் என்ன பாய்ஸ், அந்த ஹேர் அவர், ஆமாம் ஆமாம் வெரி நைஸ் பாய், வெரி நைஸ் பாய், அப்படி நீ பேசணும் ஸ்ருதி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது அப்படியே ஒரு 3 years போச்சு. ஒரு நாள் அந்த வீட்டில் கப் கேக்ஸ் இருந்தது. ஸ்ருதிக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஷீஸ் அ ஷெஃப். ஸோ அந்த பேக்கிங், அந்த கப் கேக்ஸ் இருந்தது. சரி ட்ரை பண்ணலாம், சரி ட்ரை பண்ணேன். அண்ட் கேட்டேன், நல்லா இருக்கு, யார் பண்ணாங்க? நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணு அப்படியா? சரி ஓகே, அவங்க கிட்டே சொல்லுங்க தட்டினோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஏன் நீயே சொல்லாமே. சரி ஓகே சரி. அப்படியே நான் காண்டாக்ட் பண்ணேன் ஃபேஸ்புக்கில் போயிட்டு. லைக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆனஸ்ட்லி சே தட் கப் கேக்ஸ் நல்லா இருந்தது. இல்லை நிஜமாவே அப்படி தான் இருந்தது. ஆனஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போனேன் நான். பட் ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லி ப்ளஸ் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வரை பண்ணியிருக்காங்க ஆண்டி. லைக் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு சொல்லி, சரி ட்ரை பேசலாமேன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டாக்கிங். அந்த டாக்கிங் இது வரைக்கும் ஸ்டாப் ஆகல, இன்னும் போயிட்டு இருக்கு. காலையில் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சூரியவம்சம் படத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். சரத் சார், சரத்குமார் சார், விக்ரமன் சார், அவங்க கூட உட்காந்து நிறைய பேசியிருக்கேன். டோன்ட் கால் மீ அண்ணா, கால் மீ அஜித். அது எப்படி? அண்ட் ஹி ஸ்மெல்ஸ் கிரேட். ரூம்குள்ள வந்தானா காதல் யானை வருகிறான் ரேமோ, ஒரு மெட்ரோ மாதிரி வச்சிருப்பாரு. ஒன் மோர். நான் தமிழ்நாடோட ஷாருக் கான் சொல்லுவேன். ஹிந்தி படம் கட்ரீனா கேஃப், லிப் லாக். சப்போஸ் நான் அந்த ரோல் பண்ணியிருந்தேன், ஒரு ஹீரோ வந்திருக்க மாட்டான். இப்போ இந்த ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க மாட்டான். இப்போ ஒரு புது ஊருக்கு போகிறேன் நான், எப்படி பேசுவாங்க, ஏற்றுப்பாங்களா, அங்கே க்ரௌட் எப்படியெல்லாம் தெரியவே தெரியாது. பட் தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்றி சொல்லணும், சென்னைக்கு ஸ்பெஷல் பெரிய நன்றி சொல்லணும். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.